தஞ்சாவூருக்கும் திருவாரூருக்கும் எடப்பாடி பழனிசாமி போய் அந்த நெல்மணிகளை பார்க்கிறார். முளைத்து விட்டு நெல்மணிகளை பார்த்து பரிதாபப்படுகிறார். அது அரசியல் ஸ்டண்ட்டுன்னே வச்சுங்க. நீ எடப்பாடி பழனிசாமி ஸ்டண்ட்டு தான். ஆனால் மக்கள் இதை பார்க்குற, இந்த செய்தியை படிக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் சொன்னது உண்மையில் நடந்திருக்கு. நெல் முட்டைகளிலிருந்து முளைத்து வருகிற காட்சி பார்க்குறோம் டிவியில். அப்போது இந்த அரசாங்கம் விரைந்து கொள்முதல் செய்திருந்தால் இந்த நிலைமை இல்லைல்ல. விவசாயிகளுக்கு நீங்கள் நஷ்டஈடு கொடுக்க போகிறீங்க. இன்னும் தேர்தல் 5 மாதத்தில் வரப்போகுதுங்க. யார் நஷ்டஈடு கொடுக்க போகிற? எடப்பாடி பழனிசாமி நஷ்டஈடு கொடுக்க போகிறாரு. யார் கொடுக்க போகிறது? இப்போ அறுவடை செய்கிற பயிர்கள் நிலத்தில் மூழ்கி விட்டன. எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கிட்ட சொல்லி நிவாரணம் வாங்கி தர போகிறாரு. நீங்கள் தான் தரணும். நீங்கள் திரும்ப போய் 200 சீட்டு ஜெயிக்கணும்னு சொன்ன திமுகவுக்கு ஓட்டு கேட்கும் போகும்போது இல்லை சார், எடப்பாடி பழனிசாமி மத்தியில் கூட்டணி வைத்திருக்கிறார், அவர் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிவாரண தொகை கொடுக்கல, நெல் கொள்முதல் நாங்கள் செஞ்சுட்டோம், அதுக்கு கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டிய மத்திய அரசு வாங்கல, அதனால நாங்கள் உங்களுக்கு தர முடியல, ஆனாலும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? அரசியல் செய்யலாம், ஆனால் எதையெல்லாம் காலத்தோடு செய்ய வேண்டும். திமுக அரசாங்கம் இந்த விவசாயிகள் விஷயத்தில் அவமானப்பட்டு நிற்கிறது.